தென்னாடுடைய பெரியவா போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா மரணம் மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கணா சிந்தம் ஞானதசாத்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரன் பரமாமதனம் கலிகதேவம் காட்சிமணி யூடியூப் சேனலில் பிரத்யேக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒவ்வொரு தலைப்பு, இன்றைக்கி ஒரு தலைப்பு காமாட்சிக்காக தான் இவரும் கொண்டு வந்திருக்கார். காமாட்சிக்காக தான் இவரும் கொண்டு வந்திருக்கார். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தனமே பாருங்கள். இதை பாபநாசம் ஸ்ரீ ரமணி பாகவதர் அவருடைய இன்டர்வியூவில் கேட்டேன். அவர் 1976 அவருக்கு கல்யாணம் ஆச்சான். அப்புறம் இவருடைய தங்கை ரேவதி அப்படிங்கிற தங்கைக்கு கல்யாணத்துக்காக பார்க்கலான்னு 1979 பெரியவாளை தரிசனம் பண்ணி அந்த ஜாதகத்தை பெரியவாக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி அவர்கிட்ட பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வரலான்னு பெரியவாளை தரிசனம் பண்ண கிளம்பி போனார். இவருடைய இவர் மனைவி, அதுக்கப்புறம் சித்தப்பான்றார். ஓகே, இவர் எல்லோரும் போகிறார். 3 பேரும் போயிருக்கா. கலவைக்கு போயிருக்காவா, கலவையில் தான் பெரியவா இருந்திருக்கா போல இருக்குது. அப்போ போனபோது மத்தியானம் ஒரு 3 மணி ஆகிருக்கும். அப்போ சொன்னாலாம் 4-4:30 மணி ஆகிடும் பெரியவா வரத்துக்கு. உள்ளே பூஜை உள்ளே எங்கே பண்ணிட்டு இருக்கார், சந்திரமௌலி பூஜை அப்படின்ற மாதிரி சொன்னான். உட்காந்துட்டே இருந்தா. அப்போது 4 மணிக்கு கொஞ்சம் முன்னாடி விஜயவாடா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துலேருந்து அனந்தராம கடபாடிகள்னு ஒருத்தர் வந்தாராம். இது ரமணி பாகவதர் நேராக பார்த்தது. அவருடைய இன்டர்வியூவில் நான் கேட்டு சொல்கிறேன். அவர் அவருடைய பொண்ணுக்கு கல்யாணமாக அதுக்கான பத்திரிக்கை அவளையும் கூட்டின்னு வந்திருக்கார், பொண்ணையும். அதுக்கு இதெல்லாம் இவர் பாலுமாமா கிட்ட, பாலுமாமாவுக்கு தெரியும். அவரை பார்த்துட்டு அவர் பெரியவா அங்கே உட்காந்த உடனே பெரியவாளே கூட்டின்னு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அனந்தராம கணபாடிகள் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி விஜயவாடாலேருந்து. அப்படின்னு பெரியவா அப்படியா அப்படின்னு, சரி என்ன அப்படின்னாரு. கணபாடிகள் சொன்னார், என்னோடய பொண்ணு இவளோட கல்யாண பத்திரிக்கை அப்படி கல்யாணம் அப்படின்ட்டு பத்திரிக்கை பழம் பூ எல்லாத்தையும் வச்சார் ஒரு தட்டில். பெரியவா ஓஹோ கல்யாணமா, சந்தோஷந்தான், சரி நீ இங்கேயே இரு, நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னவர் உள்ளே எழுந்து போயிட்டார் பெரியவா. அவருக்கு அந்த கணபாடிகளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அவர் அன்றைக்கே கிளம்பலான்னு பார்த்தார். ஏன்னா அந்த காலத்தில் விஜயவாடாவுக்கு போகணும் அப்படின்னா மெட்ராஸ் ரொம்ப ட்ரெயின்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் இருந்தால் அதிகம். இப்போ போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி இன்றைக்கி ட்ரெயின் போயிடும், புக் பண்ணிட்டு வந்திருக்காரு ராத்திரி போயிடலான்னு. அப்போ திருப்பி அடுத்த நாள் ராத்திரி இருக்கும், இங்கே தானே இருக்கணும். பெரியவா ஒரு நாள் லாக் பண்ணிட்டார் இவரை. இவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதை புலமிண்டே இருந்தார் போல இருக்கு. அப்போ கூட இவரெலாம் கூட இருந்திருக்கார். பாபநாசம் ரமணியை பாகவதர் அவர் கூண்டு போயிருக்கார். அவர் அம்மா சித்தப்பா இவாளே தரிசனம் பண்ணி சொல்லலையே, தன்னுடைய தங்க கல்யாணத்தை பற்றி ஜாதகத்தை கொடுக்கல, எதுவும் பண்ணல. அவளும் இருக்கா. அப்புறம் இவர் இது மாதிரி இது பண்ணின்னு இருக்கார், புலமின்னு இருக்கார். உடனே அங்கே பாலு மாமா வந்தாராம். அவர் சொன்னாராம், சரி பெரியவா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அப்படி பண்ணுவார். நீங்கள் உங்கள் ஆற்றுல உங்கள் பொண்டாட்டிலாம் மனசில் கஷ்டப்படுவா அப்படின்னா நீ வெளியிலேருந்து ஃபோன் பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு இதுதான் பக்கத்தில் இருக்க கடைக்கு கூட்டின்னு போய் அவருக்கு ஃபோன் பண்ண வச்சு ஊருக்கு விஜயவாடாக்கு பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ண சொல்லி அதெல்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டார். அப்புறம் அவருக்கான அந்த மனசில் சொல்கிறாரு ரமணி பாகவதர். அவருக்கு மனசில் அன்றைக்கி ஃபுல்லாக புலமிண்டே தான் இருந்தாராம். இன்றைக்கி போகலையே பெரியவா எப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ண போகிறாருன்னு தெரியாது நம்மளுக்கெல்லாம். அந்த மாதிரி சில சமயம் கஷ்டம் இருக்க மாதிரி தோணும். அது நம்மளுக்கு அவ்வளோதான் புத்தி இருக்கும். அதுதான். அப்போ அடுத்த நாள் அவர் அங்கேயே தங்கிட்டார். அடுத்த நாள் கார்த்தால இருக்கும். பெரியவா சந்திரமௌலீஸ்வர பூஜை ஆரம்பிக்க போகிறார். அதுக்கு முன்னாடி பார்த்தா குஜராத்லேருந்து ஒரு சேட்டு வந்திருக்கார். குஜராத் போல இருக்கவர். தலையில் அவர் தலைப்பா கட்டின்ட்டு நல்ல பணக்காரராக தெரிகிற பளபளன்னு இருக்கார். அப்புறம் பட்டு வேஷ்டி, பட்டு புடவை, ரவிக்க, அதுக்கப்புறம் பழம், புஷ்பங்கள் எல்லாத்தையும் வச்சுருக்கார். கூடயே பணம் வச்சுருக்கார். ஒரு 10,000 ரூபா இருக்குது போல இருக்குது அதில்.
அவர் வந்து பெரியவா கிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணோடனே பெரியவா கிட்ட ஏதோ பேசி முடிச்சுட்டு, இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்த அப்படின்னா, அவர் சொன்னாரா, காமாட்சிக்காக நான் வேண்டின்டேன், அதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா வந்து நேத்திக்கு வந்தாரே அந்த அனந்தராம தீட்சிதர் எங்கே, அது இவர் கணபாடிகள் அவர் எங்கே அப்படின்னு இந்த பக்கம் அப்படி பார்த்தாராம் பெரியவா. அவருக்கு பெரியவாளுக்கு தெரியாதா, சரியா மாதிரி ஆக்ட் பண்ணுவார் பெரியவா. அவர் அங்கே உட்காந்துருந்தாராம். அவர் அங்கேருந்து அவரை கூப்பிட்ருக்கார். அவர் அங்கே வந்தார். வந்த உடனே பெரியவா வந்து அந்த சேட்டை வந்து இந்த கணபாடிகள், அனந்தராம கணபாடிகள் வேத இது பண்ணுறவர், வேதத்துக்கு ரொம்ப இதெல்லாம் பண்ணுறாரு, ஒரு கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இதை பொண்ணு கல்யாணம், இதை நீயே கொடுத்துரு. உன் பேர் என்னம்மா அப்படின்னாரு. அந்த பொண்ணு சொல்லிட்டு காமாட்சின்னா. காமாட்சி தான் இவளும், நீ காமாட்சி தானே கொண்டு வந்திருக்க, அதை கொடுத்துருவான். அதை கொடுத்தாரா. அந்த பணத்தை எடுத்துட்டாராம் முக்கியமாக. அப்போது அந்த இவர் சொல்கிறார், நம்ம ரமணி பாகவதர் நேராக பார்த்துருக்கார், பாபநாசம் ரமணி பாகவதர் சொல்கிறார், அந்த கணபாடிகள் வந்து அனந்தராம கணபாடி ஒன்றும் அழறாராம். அந்த அளவுக்கு அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலையாம். அதாவது அவருக்கு வந்து எல்லாம் ஓகே எடுத்து அந்த பொண்ணுக்கு குழந்தைக்கு கல்யாணத்துக்கு. ஆனால் ஒரு 10,000 ரூபாய் இல்லைன்றதுனால கல்யாணம் நின்றுடும் போல இருக்குது. அந்த 10,000 ரூபாய் எப்படி, அதை வந்து பெரியவா கிட்ட கேட்க முடியாது. மனசுக்குள்ளே அந்த குறையோடு தான் வந்திருக்கார். ஆனால் அந்த 10,000 ரூபாய் பெரியவா வந்து கொடுக்க போகிறாருன்றது அவருக்கு தெரியலை. ஆனால் பெரியவா வந்து நீ தங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறது தான் அவருக்கு கொஞ்சம் குறையாகவே இருந்திருக்கு. நம்ம உடனே போக முடியலையே, அவர் நிறைய வேலை வச்சுன்னு வந்திருக்கார், கல்யாணம் வேறு இருக்குது, வேறு யாரையா போய் கேட்டால் கொடுத்துருவா அப்படின்னு நினச்சிருப்பாரா இருக்கும். யார் கொடுப்பா இந்த காலத்தில்? பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் கிட்ட வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து பண்ணாமல் வேறு யார் பண்ண போகிறா, அது தோண மாட்டேங்கிறது. அதனால் பெரியவா வந்து அங்கே இருக்க சொல்லிட்டார். அடுத்த நாள் வந்து அவர் அனுகிரகம் பண்ண போகிறார். அங்கேருந்து ஒரு சேட்டு வந்துட்டுருக்கார் குஜராத்லேருந்து. அப்படின்னா அது பரமேஸ்வரனுக்கு தானே தெரியும், நம்மளுக்கெல்லாம் எங்கே தெரியும், நம்மளாம் சாதாரண மனுஷா. அதனால் அவருக்கு 10,000 ரூபாய் கிடச்சதை அவர் அப்படி சொல்லி 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 அழுதாராம் பெரியவா முன்னாடி. பெரியவா நீங்கள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி விட்டார். ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிவா பாதமேச்சரணம், மகாபிரிவா பாதமேச்சரணம். நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த இவர் வந்து பாவநாசம் ரமணி பாகவதர் என்னோடய தங்கைக்கு கல்யாணம் நீ வந்து உடனே கல்யாணம் ஆகிடும்னாராம். ஒரு வாரத்து 10 நாளுக்குள்ளேயே கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை யாராவது வந்து பொண்ணு பார்த்து கல்யாணமே 10 நாள் ஆகிடுத்துன்னார். உடனே ஆகிடும்னு பெரியவா சொன்ன வார்த்தை நடந்துருது அப்படிங்கிறார். ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரியா பாதமேச்சரணம், மகாபிரியா பாதமேச்சரணம்.